மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவோம் நம சிவ. இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்நிதி மிக சிறப்பான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த சுவாமியினுடைய திருநாமம் தென்முக நம்பி என்று சொல்வார்கள். தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்றார். குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு அருள் இருந்தால் திருவருள் சித்திக்கும். நாம் எத்திக்கும் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இறைவனை நினைக்கலாம் என்பதற்கான ஒரு சின் முத்திரையோடு காட்சியளிக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அதாவது இப்படி ஒரு முத்திரையை காட்டுவார். ஆணவம் கண்மம் மாயை இந்த 3 விரல்களும் ஒட்டி இருக்கிறவரை பதி பசு இந்த 3 நிலைப்பாட்டினை உணர்த்துவார். ஆணவம் கண்மம் மாயை 3 ஒட்டி இருக்கிறவரை இறைவனை அடைய முடியாது என்பதுதான் இந்த சின்முத்திரையினுடைய தத்துவம். அதாவது பதி பசு பாசம் என்று சொல்வார்கள். பதி என்பது இறைவன், இந்த பசு என்பது உயிர்கள். இந்த பசு பதியை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை இந்த 3ஐயும் விட்டு ஒழிக்க வேண்டும். இந்த 3 விரல் சேர்ந்து இருக்கிறவரை, இந்த ஆணவமும் கண்மமும் மாயும் ஒட்டி இருக்கிறவரை இறைவனை அடைய முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இப்படி சின்முத்திரை காட்டி நமக்கெல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக என்று குரு பெருமானை சத்குருவாக இந்த உலகத்திற்கே குருவாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை இங்கே தட்சிணாமூர்த்தி வடிவமாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். வியாழக்கிழமை கொண்டகடலை மாலை போட்டு அகவிளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி நாம் வழிபட்டோமையானால் வாழ்க்கையிலே குருவருள் பெறலாம், திருவருள் பெறலாம். மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹரவோம் நம சிவாய. அன்பே நம சிவாயம், அணியே நம சிவாயம், அன்பே நம சிவாயம், அறிவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுற்றுப்பிரகாரத்திலே மிக அற்புதமான இந்த கோபுரத்திலே மிக சிறப்பாக லிங்கோத்பவர் அற்புதமாக காட்சியளிக்கிறார். மேலே அற்புதமாக ஸ்ரீமன் நாராயணன் எழில்கோலத்துடன் அருட்காட்சியளிக்கிறதை நாம் தரிசிக்கிறோம். ஆகவே இந்த ஒரு பகுதியிலே பாருங்க, சங்கர நாராயணனாக அருட்காட்சியளிக்கிறார். சிவனும் விஷ்ணுவும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒரு மூர்த்தி என்று உலகிற்கு உணர்த்துவதற்காக இங்கே சர்வேஸ்வரர் லிங்கோத்பவமாக காட்சியளிக்கிறார். மேலே விஷ்ணு பெருமான் மிக சிறப்பாக அருட்காட்சியளிக்கிறதை நாம் தரிசிக்கலாம். ஆகவே பார்த்தீர்களேனா சுசீந்திரத்தில் தானுமாலயன் சுவாமி என்ற கோயில் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரனே விஷ்ணு, சர்வேஸ்வரனே பிரம்மா, சர்வேஸ்வரனே ஈஸ்வரன். ஆகவே அது மும்மூர்த்திகளும் மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தி தான் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காகத்தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோவில் அடுத்து அதாவது சுசீந்திரம் என்ற அற்புதமான ஒரு சிவத்தலம் இருக்கிறது. அந்த சிவத்தலத்திலே உணர்த்துவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தி என்பதை உலகிற்கு நிரூபணம் செய்வதற்காக அங்கே 3 மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். அதே சிறப்பை இங்கே நாம் உணரலாம். லிங்கோத்பவரும் மகாவிஷ்ணு ஒரே பகுதியிலே இருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே திருநெல்வேலியிலே சங்கர நாராயணன் கோயில் மிக அற்புதமாக காட்சியளிக்கிறது. ஒரு கிராமத்திலே ஒரு பழமொழியை சொல்வார்கள், அரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில் மண்ணு என்று சொல்வார்கள். அரி சிவன், சிவனும் ஒன்றுதான் அரியும் ஒன்றுதான் என்பதை மிக சிறப்பாக உணர்த்துவதற்காகத்தான் இப்போ மதுரையிலே கள்ளழகர், மதுரையிலே பார்த்தீர்களேயானால் கள்ளழகர் வைகை நதியிலே இறங்குகிற பொழுது அங்கே கூடல்மா நகரிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிலே மிக அற்புதமான வரவேற்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மதுரை நான்மாட கூடலிலே அங்கே பார்த்தீர்களேயானால் கள்ளழகர் பெருமான் திருமால் அங்கே வைகை ஆற்றிலே பச்சை பட்டுடுத்தி இறங்குவதை பார்க்கலாம். அதே அந்த மதுரை என்பதிலேயே திருவிளையாடல் புரிந்த சர்வேஸ்வரன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மிக அற்புதமான அருட்காட்சி அளிக்கிறார். இவர் வேறு அவர் வேறு அல்ல, இரண்டும் ஒரு மூர்த்தி என்பதை நிரூபணம் செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருக்கோயிலே லிங்கோத்பவராக காட்சியளிக்கிறார். மேலே மகாவிஷ்ணு அருட்காட்சியளிக்கிறார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட இறைவனை வழிபட்டு எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் பெறலாம். இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான திருமூர்த்தி பிரம்மா. பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் பிரம்மா. எல்லா உயிர்களையும் எல்லா உலகங்களையும் படைத்து எல்லா உயிர் இனங்களுடைய எல்லா விதமான சிறப்புகளையும் படைக்கக்கூடியவர் பிரம்மா. ஆகவே இந்த பிரம்மாவுடைய மூர்த்தி மிக அற்புதமாக எழுந்தள்ளப்பட்டிருக்கிறது. பெருமானுடைய திருவருளை பெறுவோம்.
எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் பெறுவதற்கு சர்வேஸ்வரனை வழிபடுகிறோம். அவருடைய அனுக்கிரகத்தினாலே, அவருடைய அருள்நலத்தினாலே பிரம்மாவை நாம் வழிபடுவோம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. இப்பொழுது நாம் தாயை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம், துர்க்கையை. தாயினுடைய திருவருள் நமக்கு தேவை. ஏனென்றால் சர்வேஸ்வரன் தாயுமான இறைவன், தாயுமான மகா தத்துவம் சர்வேஸ்வரன். ஆகவே சிவசக்தி சமேதராக காட்சியளிக்கக்கூடிய பராசக்தி வழிபட்டாலும் சரி, பரமேஸ்வரனை வழிபட்டாலும் இரண்டும் ஒன்றுதான். ஆகவே தாயை வழிபட்டால் அது சிவனையை வழிபடுவது போல, சிவனை வழிபட்டால் அது தாயை வழிபடுவது போல. ஆகவே இங்கே நாம் துர்க்கையை வழிபாடு செய்கிறோம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலத்திலே இங்கே நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண பாக்கியம் ஏற்படும், நல்ல ஒரு மக்கட்பேறு நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, தாயினுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று அபிராமி அந்தாளிலே அபிராமி பட்டர் மிக சிறப்பாக எழுதியது போல, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிடி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதிலே 16 வகையான செல்வங்களை பட்டியல் போட்டு காட்டுகிறார். இந்த 16 வகையான செல்வங்களை நாம் பெறுவதற்கு அருள்மிகு துர்க்கை அம்மனை மனமுருக நெஞ்சார நாம் வழிபட்டால் எல்லா விதமான சிறப்புகளும் நம்மை வந்தடையும். ஏனென்றால் துர்கா பூஜை என்பது மிக சிறப்பு. நவராத்திரி நம்முடைய திருக்கோயிலே, சௌடாமணி அம்மன் திருக்கோயிலே மிகப்பெரிய விசேஷம் என்று சொன்னால் துர்கா பூஜை மிக அற்புதமாக நடைபெறும். நவராத்திரி பூஜை 9 நாட்களும் மிக சிறப்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விசேஷங்கள் எல்லாம் இங்கே சக்தியை போற்றுகின்றார்கள். சர்வேஸ்வரனை போற்றுகின்ற ஒரு அற்புதமான சிவத்தலமாக இருந்தாலும் கூட அன்னை சௌடாம்பிகை இங்கே அற்புதமாக காட்சியளிக்கின்றார்கள் ஈஸ்வரி. அதோடு இங்க துர்க்கை அம்மன் மிக சிறப்பாக எழுந்துள்ள இருக்கின்றார். ஆகவே இங்க எல்லா பெண்களும், குறிப்பாக திருமணமாகாத இளம் பெண்கள் இங்கே வந்து விளக்கேற்றி வழிபட்டால் நல்ல கணவன் அமைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே திருமணமானவர்களும் வழிபாடு செய்யலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை துர்கா பூஜையை நாம் செய்வோமேயானால் தைரியம், புகழ், பட்டம், பதவி எல்லா விதமான சிறப்புகளும் நம்மை வந்தடையும் என்பதற்கு மிகப்பெரிய அருளாட்சியை இங்கே மாட்சியோடு அருட்காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற துர்க்கையை நாம் வழிபட்டு வாழ்க்கையில உயரலாம்.